ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 91 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஒரு ஸ்கில் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும்ல, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா லூனா வந்து காடஸ் ஆஃப் லைஃபாக மாறிட்டா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்போ தான் நம்மளுக்கு தெரிய போகுது, அதாவது லூனா எப்படி காடஸ் ஆஃப் லைஃபாக மாறினான்னு. இந்த 3 மாதம் பீட்டா சர்வரில் டெஸ்டிங்காக இவங்க போயிருப்பாங்களே, டைம்ல இன்னமும் ஒரே ஒரு மாசத்துல இந்த பீட்டா சர்வர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இதனால பீஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆனா நம்ம லூனா ரொம்ப அங்க சோகமா இருக்கா. பீஸ், நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீசன் 2 வந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம 2 பேருமே அவளைக்கும் பார்க்க கூடாது. நீ சொல்ற நம்ம 2 பேரும் என்ன டேட்டிங் பண்ண இருக்கோம்? ஏன்னா அப்படி பண்றவங்க தான் ஏதாச்சும் அப்படி சொல்லுவாங்க. இல்ல, நான் வந்து அதை பத்தி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட பாதியை நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது நீ வேற பாதியில போ, நான் வேற பாதியில போறேன். ஏன்னா நீ வேற சொன்ன இந்த மாதிரி 4 பார்ட்டியை நம்ம ஃபார்ம் பண்ண போறோம்னு. இல்ல லவ், நீ, பேரோ, நானு, அப்படி நம்ம 4 பேரும் இந்த அது ஜாலியா தான் இருக்கும். என்ன ஒண்ணு, என்னோட பழைய காடஸ் ஆஃப் லைஃப் அந்த ஃபார்ம் வந்து என் கிட்ட இல்ல. அதனால நான் ரொம்ப வீக்கா தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு ஆர்டினரி மேஜர் தான் இருக்கேன். அதனால நான் உங்களோட பார்ட்டியில இருந்தா ரொம்ப வீக்கா தான் இருப்பேன். போனா வேற என்ன, திரும்பவும் நீ காடஸ் ஆஃப் லைஃபா மாறிடு. உனக்கு தான் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே தெரியும்ல. இல்ல, நான் வந்து திரும்பவும் அந்த கொடூரமான விஷயத்த பண்ண ஆசைப்படல. ஏன்னா எனக்கு தெரியும், போன வாட்டி நான் அப்படி பண்ணனால தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வாட்டியும் நான் அதே மாதிரி பண்ணி திரும்பவும் கஷ்டப்பட விரும்பல. இதெல்லாம் மற்ற யூசர்ஸும் கேட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களோட ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே பிசியும் லூனாவையும் தான் பாக்குறாங்க. எதுக்கு எல்லாருமே நம்மள பாக்குறாங்க? உன்னால திரும்ப அந்த விஷயத்த அடைய முடியும். இதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்றோம். பார்த்து பீஸ் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அங்க பேசுற ஒருத்தனும் எல்லாருமே ஒரே வாய்ஸ்ல தான் பேசுறாங்க. அது ஒரு பொண்ணோட வாய்ஸ். லூனாக்கும் தெரியுது இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, இது வந்து அந்த மதர் தான், மெயின் கம்ப்யூட்டரா இருக்கிற மதர். அவங்க தான் இங்க வந்திருக்காங்க. அவன் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல இங்க வருவீங்கன்னு. இதுக்கும் மேல நாங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டுனீங்க. ஆமா இல்லையா பின்ன, ஏன்னா நான் தான் குரோனோ லைஃபே. அதனால நான் வந்து எல்லாத்தையும் கேட்டுனேன். இந்த மாதிரி நீங்க பேசின விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு வந்து இப்போ ஒரு காடஸ் ஆஃப் லைஃபா மாறணும். சோ அது பிரச்சனையே இல்ல, நீ வந்து திரும்பவும் மாறலாம். இப்படி உங்க சொன்ன அத்த செகண்ட் லூனா மேல பயங்கரமா க்ளோ ஆகுது. அவரோட ஃபார்ம் அப்படியே காடஸ் ஆஃப் லைஃபா மாறுது. இதை பாக்குற லூனாவால எதுவுமே நம்ப முடியல. கங்க்ராச்சுலேஷன், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நீ வந்து திரும்பவும் அந்த காடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்டேன். இன்னது, நான் திரும்பவும் எவ்வளவு ஈஸியா காடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்டேனா? ஈவன் கொஸ்ட கூட முடிக்கல. பர்ஃபெக்டான விஷயம் தான். ஏன்னா நீ வந்து இதுக்கு மேல பீஸ் கூட உன்னோட டிராவலை கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னால இன்னமும் நம்ப முடியல, எப்படி ஏன் நீங்க ஈஸியா முடிக்கிற மாதிரி பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன ஆச்சு? அதுவா, நீ வந்து இப்போ காடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்ட. இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்படி பண்ணியிருந்தா, இப்படி எதுக்கு பண்ணனா, உனக்கு லைஃபோட வெயிட் பத்தி உனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்ன இது வந்து ஜாலியா இருக்குல்ல? கேட்டோன்னே அவளுக்கு செம்மையாக்கும் அந்த இடத்தையே வெடிக்க வச்சறா. நீ வந்து என்ன அழிக்கலான்னு பார்க்கலாம், இருந்தாலும் உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஆரம்பிச்சாச்சு, சீக்கிரம் உன்னோட ஜேர்னிய போ, தொடங்க ஆரம்பி. நான் ஒன்னும் உன் மேல கோவமா இல்ல. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஒரு ஜோக்கு தான். ஆனா அட்வான்ஸ்மெண்டா நான் வந்து இந்த காடஸ் ஆஃப் லைஃப் வந்து உனக்கு கொடுத்துருக்கேனா, இப்ப இதுக்காக நீ எனக்கு பே பேக் பண்ணணும். இந்த உலகத்துல ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது. இப்படிதான் நம்ம லூனா காடஸ் ஆஃப் லைஃபா மாறி இருப்பா. இதை பார்த்து மத்தவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம லவ் ஷாக் ஆகுறா. ரோச் லேடி, நீ வந்து எப்படி திரும்ப காடஸ் ஆஃப் லைஃபா மாறின? அங்க ஹேமர் பொண்ணு தாக்க வருமா, அதுக்குள்ள அவ தடுக்கிறா. ஹே இரு, கொஞ்ச நேரத்துக்கு நிக்கிறியா? ஏன்னா என்ன விஷயம் நான் கேட்கணும். ரோச் லேடி, எனக்கு இன்னமும் புரியல. உன்னோட கேம் வந்து ரீசெட் ஆச்சு. அப்படி ரீசெட் ஆனா உன்னால எப்படி திரும்ப காடஸ் ஆஃப் லைஃபா மாற முடியுது? ஓ, இத பத்தி கேக்குறியா? இந்த சீசன் 2 ஸ்டார்டிங்ல இதை வந்து அவேக்கன் பண்ணிட்டேன். அதுக்கும் காரணம் இந்த மதர் தான். இந்த மதர் வந்து அப்படி பண்ணாங்க. இதை நான் பயன்படுத்தணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல. இருந்தாலும் என் கிட்ட வேற வழி இல்ல, இதை யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா டீட்டெயிலா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணணும். என்னது, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியமா நம்மள பார்த்து நம்மள குப்பைன்னு சொல்றா? எங்களையா இப்படி சொல்ற? ஓ, நான் வந்து ரொம்ப ஹாஷா சொல்லிட்டேனோ? அப்படி நான் சொல்லிருக்க கூடாது. நீங்க என் முன்னாடி வந்து வெறும் ஒரு புல்லு மாதான். இது கேட்டோனே அங்க இருக்கிற ஒரு பர்சனும் அப்படியே தாக்க வரான். நான் லூனா கைய மேல வச்சுட்டு பூம் இதான் சொல்றா. இதுக்கே அங்க தாக்க வந்த ஒரு பர்சனும் அப்படியே வெடிச்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. பாக்குற மத்தவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு? இதுக்கே பயந்து போயிட்டா என்ன? என் கூட சண்டை போட ரெடியா இல்லையா என்ன? இது கேட்டவனே அவங்க திரும்ப ஓடி வராங்க. திரும்ப அவ சொல்றா பூம். சொன்னத்த செகண்டே வந்த அந்த மொட்டையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடறான். பின்னாடி இன்னொரு பர்சன் தாக்க வரானா, அவகிட்டயோ அதே வார்த்தைய சொல்றா பூம். இதே மாதிரி அங்க ஏகப்பட்ட ஆளுங்களை கொல்றா. அவ்வளவுதான், நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் என் கிட்ட உங்களால நெருங்க கூட முடியாது. ஹேமர் பொண்ணெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னதான் போயின்னு இருக்கு இந்த காடஸ் ஆஃப் லைஃப்? இவளோட கிளாஸ் ஏன் இந்த அளவுக்கு ஓபியா இருக்கு? ஈவன்
கண்டாமினேட் கூட ஆகல. இவளால எப்படி இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் அடைய முடிஞ்சது? எல்லாருமே எதுக்கு தனித்தனியா அந்த லேடி மேல தாக்குறீங்க? எல்லாருமே ஒரே டைமா தாக்குங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரே டைமா பயங்கரமா கத்தினே வந்து தாக்குறாங்க. அவ மேல கையை தூக்கிட்டு பூம் இப்படிதான் சொல்றான். அங்க வந்த ஒருத்தங்களும் அப்படியே பொடி பொடியா போயிடுறாங்க. பாக்குறேன் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறான். என்ன இது? என்னதான் இங்க நடக்குது? எப்படி எல்லாருமே ஏந்து போனாங்க? இந்த பொண்ணு இவ வந்து யாருதான்? கமான், என்ன பண்ண இருக்க? வெள்ள என் கூட நீ ஃபைட் பண்ண மாட்டியா? நான் இது வரைக்கும் நீ வந்து சொன்னல, அதாவது இஸ்லோருக்கு பண்ண விஷயத்த எங்க 2 பேருக்கும் நீ பண்ண போறேன்னு. அது என்ன பண்ண மாட்டியோ? அவனை பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன்னு. கேட்டோடனே அவ ரொம்ப கடுப்பாகுறா. இல்ல, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். என்னோட கண்டாமினேஷனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க கண்டாமினேஷன் பவரை அன்லீஷ் பண்ணி கண்டாமினேஷன் ஸ்விங் இந்த அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கும் அப்படியே டைரக்டா லூனாவை தாக்க வந்தா. அங்க லூனா மேல அது பயங்கரமா பத்து. இத பாக்குற அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், அவ மாட்டிக்கினா இதுக்கு மேல அவளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த புகழ போனக்கு அப்புறம் தான் அவ பாக்குறான் அந்த இடத்துல அவ அப்படியே தான் இருக்கா. அவ மேல ஒரு கீறல் கூட படவே இல்லை. என்னப்பா உனக்கு வந்து இன்னமும் விஷயம் வந்து தெரியலையா? ஸ்டார்டிங்ல அவனும் இதே மாதிரி தான் அவனோட குச்சை வச்சு பயங்கரமா என்ன மேலையும் கீழையும் தாக்கினான். ஆனா நான் கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. ஆனா அந்த டைம்ல என்ன டிஃபரெண்ட்னா, அவன் தாக்கும் போது என்னோட ஒட்டுமொத்த பாடியும் மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ அப்படி இல்ல. ஏன்னா நீ வந்து என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல தெரியுமா? நான் எனக்கு வந்து புரியல, நீ வந்து எப்படி அவனுக்கு ஒரு ரைவலா இருக்க முடியும்? இது ஒரு ஸ்கில்லு, இதுக்கு ஒரு கேங் வர கேக்குதா? உனக்கு வந்து உன்னோட இடம் அது எங்க இருக்குன்னு தெரியணும். இதனால சும்மா கைய தூக்கிட்டு பூம் இப்படி சொல்ல அந்த இடத்திலே அவ பொசுங்கி போயிடுறா. என்னால இன்னமும் நம்ப முடியல, நான் 100% கண்டாமினேட் ஆயிட்டேன். அவ வந்து எப்படி ஏன் ஈஸியா நான் டிஃபீட் ஆகணும் எனக்கு புரியல. அமேசிங் ரோச் லேடி, நீ வந்து உண்மையிலேயே மாஸ் பண்ணிட்ட. இல்ல வேலை நீ வந்து எங்களோட பக்கம் இல்லனா என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி எனக்கு இன்னமும் புரியல, நீ வந்து எப்படி காடஸ் ஆஃப் லைஃபா மாறின? அதை பத்தி கேக்குறியா? அதை பத்தி நான் உனக்கு சொல்றேன். எல்லாத்தையுமே அந்த வெள்ள முடிக்காரனும் பார்த்துன்னு இருக்கான். காடஸ் ஆஃப் லைஃப் இப்போ இன்னொரு டிவைனிட்டியோட யூசரா? லவ் வந்து ஒரு டீமன் கிங். இவளால ஏகப்பட்ட டீமன்ஸை ஒரே நேரத்துல இங்க சமன் பண்ண முடியும். பீஸோட பார்ட்டி ஃபுல்லாவே பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாதர், நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றது? இவங்களை பாக்குறதுக்கு நம்மளால யூசர் மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்மளால யூசரை வச்சு இவங்க கிட்ட சண்டை போட முடியாது ஃபாதர். எல்லாமே நல்லா தான் போகுது. இதுக்கு மேலேயும் நீ ஆர்டினரியான யூசர் கூட வேலையை நீ பண்ண தேவையில்ல. நான் வந்து இதுக்கு மேல பாத்துக்கிறேன். சீட் ஆஃப் கண்டாமினேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரீ இப்போ நல்லாவே க்ரோ ஆகுது. நான் இன்னமும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதும். இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஏகப்பட்ட ஆளுங்களை அவங்க வந்து தூக்கின்னு போயிருப்பாங்களே, பாடி எல்லாத்தையுமே இந்த மரத்துல அவங்க குத்தி வச்சிருக்காங்க. பாடி எல்லாத்தையுமே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணுது. இது வழியா தான் நம்ம லவ் லூனா இது வரைக்கும் யார் யாரு கண்டாமினேட் ஆனாங்களோ அவங்களோட பாடியில இருக்க அந்த கண்டாமினேட் ஆன அந்த எனர்ஜி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃப்ரூட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்க உருவாகுது. ஃப்ரூட் வந்து ஃபைனலி வந்தாச்சு. இப்போ நான் ரெடியா இருக்கேன். அதாவது உங்களை நான் அடையிறதுக்கு. எட்டர்னல் மாஸ்டர், நான் கண்டாமினேஷன் அது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். போன உலகத்துல இப்போ கண்டாமினேஷன் ரேட் அது ஒண்டி 99% இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. இந்த ஃப்ரூட்டை பார்க்கும்போது ஏதோ நருட்டோ அனிமேல 4th கிரேட் நிஞ்சாவால ஒரு ட்ரீ வந்து எல்லாரையுமே அப்சர்வ் பண்ணல. இந்த சீனை பார்க்குற ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வரும். நம்ம ஒரு 15 ஏதோ சாப்டர் தான் நம்ம சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ எனக்கு தேவை நீங்க வெறுமா லைக் ஒண்டி போடுங்க. ஏன்னா நான் 3 வீடியோ போடுறேன், இருந்தாலும் யாருமே லைக்கே போடுறது இல்லை. பார்க்குற ஒரு 2K மெம்பர்ஸ் ஆச்சு, ஒரு 1K லைக்கை போட்டாலே போதும். கொஞ்சமாச்சு சரி இவங்க லைக்கை போடுறாங்களே அதுக்காகவே நல்லா போட முடியும். நான் சீசன் 1க்கு கேட்டேன். அந்த சீசன் 1 76வது எபிசோட்ல நான் கேட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்க கமெண்ட் பண்ணாங்க. இதுக்காக வேண்டி தான் நான் எவ்வளவு தூரம் போட்டு இருக்கேன். இல்லைன்னா கண்டிப்பா இதை டிராப் அவுட் பண்ணிருப்பேன். இதை நான் முடிக்காம விட போதில்ல. ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று இதுக்கப்புறம் வர அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.